வணக்கம். இன்னைக்கு நான் 2 கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஒரு சாலை இருந்துச்சு. அந்த சாலையில் ஒரு இளைஞனும் ஒரு முதியவரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போய்க்கின்னு இருக்கும்போது அந்த சாலையில் ஒரு கோணிப்பை ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சு. அந்த தங்கத்தை எடுத்த உடனே அந்த முதியவர், நம்ம இந்த தங்கத்தை சரிக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த இளைஞன் நான் எதுக்கு கொடுக்கணும், இது எந்த தானே, நான் தானே எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த முதியவர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அந்த பயணத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ காவலர்கள் நாட்டு காவலர்கள் அந்த கோணிப்பையை தேடின்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் அந்த தாத்தா காதில் நம்ம மாட்டிப்போம் போலன்னு சொன்னார். இது ஏன் கோணிப்பை இல்லையே, உன் கோணிப்பைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த இளைஞர் அந்த காவலாளிக்கிட்ட மாட்டிக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா நான் நாயும் அதுக்கப்புறம் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு ஓநாய் இருந்துச்சு. அந்த ஓநாய் ரொம்ப சோம்பேறி. அந்த ஓநாய் ரொம்ப சோம்பேறியாக இருந்ததுனால அது சாப்பாடு தர்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கப்புறமா நம்ம நாய் மாதிரி இருந்தோன்னா நம்மளுக்கு தினமும் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு அது கிராமம் பக்கமாக போச்சு. அங்கே நாய்க்கிட்ட கேட்ட உடனே எனக்கு 3 வேளை தான் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த ஓநாய் அப்படின்னா நானும் கூட சேர்ந்துக்கவா, எனக்கும் சாப்பாடு போடுவாங்களான்னு கேட்டதுக்கு, வா என்னோட முதலாளிக்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்ன உடனே அதுவும் போச்சு. அப்போ அந்த நாய் கழுத்தில் ஒரு மாதிரி தோல்லாம் பிஞ்சிருந்துச்சு. அது ஏன் உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டோடனே, நான் காலையிலலாம் கட்டி போட்டிருப்பேன், ராத்திரிலாம் தான் என்னை விரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் நான் முழிச்சிக்கின்னு இந்த வீட்டை காவல் காப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நம்ம சுதந்திரத்தை நம்மளே கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி அது அங்கேயே ஓடி போயிடுச்சு. அந்த நாயும் அதே மாதிரி அதோட வீட்லேயே இருந்துச்சு. நன்றி.